God loves us and God wants us to give him back our love. தேவன் நம்மை நேசித்திருக்கிறார், அந்த அன்பை திரும்ப அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Let me ask you, are you able to tell that I have received the love of God? உங்களால நான் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியுமா? Or are you going through a love wilderness in your life? இல்லாவிட்டால் அன்பு இல்லாத வனாந்தர பாதையில நீங்க வாழ்க்கையில கடந்து செல்கிறீர்களா? Can you pinpoint some people in your lives, some true good people, and tell that, oh, I really love these people? ஏதாவது ஒரு உண்மையாய் நடந்து கொள்கிற நபரை நீங்கள் குறித்து இவரை நான் உண்மையாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? First of all, we must understand that true love is not found in this world. True love comes from God alone. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மெய்யான அன்பு இந்த உலகத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. 1 John chapter 4 verse 8, the Bible says God is love. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John chapter 4 verse 19, we love because God first loved us. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். So love is found in God. தேவனிடத்திலே அன்பு காணப்படுகிறது. And in 1 John chapter 4 verse 7 to 11, we can find the mention of love over there. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த அன்பின் அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். Yes. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். I mean, God is love. God has loved us. We receive the love of God and we are called to love others. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் பிறரையும் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். And God demonstrated his love for us. தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Love is action. அன்பு ஒரு செயற்கை. If you tell that you love somebody and you don't have an action of love, it is not complete. ஒருவரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த நேசத்தை வெளிப்படையிலே செயல்முறையிலே இல்லாவிட்டால் அது முடியாத ஒன்று. And God showed that on the cross of Calvary by giving his son for you and I. நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்து அதை தம்முடைய செயல்களிலே வெளிப்படுத்தினார். Question number 1, have you received God's love? முதலாவது கேள்வி, நீங்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டீர்களா? Secondly, with God's love are you able to love others? இரண்டாவதாக, அந்த தேவ அன்பிலே பிறரையும் நேசிக்க முடிகிறதா? And if you are trying to love and have a good love relationship with all your friends and family without God's love, it is not possible. நீங்க தேவ அன்பு இல்லாவிட்டால் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் அக்கம் பக்கத்தினர்களையும் தேவ அன்பு இல்லாமல் நேசிக்க வேண்டும் என்றால் அது கூடாது. No, what are you doing to show your love to your family? உங்க குடும்பத்திற்கு உங்க நேசத்தை வெளிப்படுத்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Are you putting your love into action? உங்களுடைய அன்பை நேசத்தை செயல்களிலே காட்டுகிறீர்களா? There was a time when a place in US called California opened up for gold mines. அமெரிக்கா நாட்டிலே கலிபோர்னியா என்கிற மாநிலத்திலே ஒரு தங்க சுரங்கம் இருந்தது. So one family husband said, I will go all over to California and find gold, and when I become rich then I will call you and we can have a good life together in California. ஒரு குடும்பத்திலே கணவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நான் அங்க கலிபோர்னியா மாநிலத்திற்கு சென்று அங்க நன்றாக சம்பாத்தியம் பண்ணிவிட்டு பின்பதாக உங்களையும் அழைத்துக் கொள்கிறேன், நமக்கு நல்ல வாழ்க்கை அங்க வாழ முடியும் என்றார். So they went and he found gold, they became rich, and he sent a letter to his wife, you can come with son and you can come and be with me. அவர்
அங்கு சென்றார், நன்றாக சம்பாதித்தார். இப்பொழுது அவர் ஒரு கடிதத்திலே அவர் எழுதி அனுப்பியிருந்தது, இப்பொழுது தன்னுடைய மனைவிக்கு இப்படியா எழுதியிருந்தால் நீயும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வரலாம், நாம் இங்கே வாழ்ந்து விடலாம். In olden days, no flights, they had to travel through the big river, very deep river, in a boat. அந்த காலத்திலே விமான வசதிகள் எதுவுமே இல்லை. அங்க அடித்து செல்கிற அலைகளின் மத்தியிலே ஆற்றிலே ஒரு பெரிய படகிலே தான் அவர்கள் பயணம் செய்து செல்ல வேண்டும். After some time in the voyage, the boat got fire. பயணம் பண்ணி கொண்டிருக்கிற கொஞ்ச நேரத்திலே அந்த படகு தீப்பிடித்து விட்டது. The captain of the boat said, surely this boat is going to die. Everybody move, because to explode the mines we have got gunpowder beneath the boat. அந்த இடத்திலே அங்க பயணம் சென்று கொண்டிருந்த அவர்கள் நடத்தி சொல்லி கொண்ட தளபதி, வேறு வழி இல்லை, நமக்கு நிலக்கரிகளை யாவரும் பற்றி கொண்டபடியினாலே நம்மளால பயணிக்க முடியாது, வேறு வழி இல்லை, மூழ்க போகிறோம் என்றார். Everyone got into the lifeboat. எல்லாருமே தப்பித்து செல்வதற்கான வைத்திருந்த சிறிய படகுகளை ஏறினார்கள். Many people got the life jackets to swim across. அநேகருக்கு தாங்கள் மிதந்து நீந்தி செல்லும்படியான அந்த உடையும் கொடுக்கப்பட்டிருந்தது. This mother and son was in this boat to go to the father to have a good life. அவர் அந்த தாயாருக்கும் அவருடைய மகனுக்கும் தன்னுடைய தகப்பனிடத்திலே சென்று நல்ல வாழ்க்கை தொடர்வதற்கான ஒரு சின்ன படகு இருந்தது. They are left alone in the boat. அந்த படகிலே பார்த்தால் அவர்கள் இருவர் மட்டுமே. No place in the lifeboat. அந்த இடத்திலே அவர்களுக்கு இடமில்லை. And no jackets for them to save. அவர்களை தங்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த நீந்தும் வஸ்திரமும் இல்லை. Finally, as the boat was sinking, they said, we have one life jacket. அவர்கள் இந்த படகு மூழ்கி கொண்டிருக்கிற வேளையிலே நீந்துவதற்கான உடை ஒன்று இருக்கிறது என்றார். And they gave it to her. அதை அவர்களிடம் அந்த தாயாரிடம் கொடுத்து, she got it and gave it to her son, and she died in the water. அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மகனுக்கு அதை உடுத்துவித்து அந்த தண்ணீரிலே மூழ்கி தாயார் மரித்து விட்டார். And before she could part from her son, தன்னுடைய மகனை விட்டு விடைபெறும் முன் she told him, அவனை பார்த்து சொன்னது, if you ever live to see daddy, tell your daddy that I died for you. நீ எப்பொழுதாவது இனி தகப்பனை போய் சந்திக்கிற போது நீ தகப்பனை பார்த்து சொல்லு, உனக்காக நான் மரித்தேன் என்று. Amen. Love is action. அன்பு செயல்முறைக்கு வர வேண்டும். Love is sacrificial and it can be painful, but we are called to love one another. அன்பு என்பது தியாகத்தை கொண்டது, அது வேதனைக்குரியதாக இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். So God, in the word of God, right from Genesis to Revelation, we can find the display of God's love to mankind. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் மனித குலத்திற்கு தேவனுடைய அன்பு வெளிப்பட்ட விதத்தை பார்க்க முடியும். Even while we were yet sinners, when we did not deserve love, God has loved us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே, அந்த அன்புக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கையிலே தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். And then God says the love is the most important thing for a child of God. அதற்கு பின்பதாக தேவ பிள்ளைகளுக்கு அன்பே மிகவும் பிரதானமான ஒன்று என்று தேவன் கூறுகிறார். 1 Corinthians chapter 13 is called as the love chapter of the Bible. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வேதத்திலே அன்பின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. And in the initial passages, Paul is implying to us the importance of true love. உண்மையான அன்பிற்கான முக்கியத்துவத்தை இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் ஆணித்தரமாக கூறுகிறார். And here he says that beyond everything, love is supreme that we must have. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பே பிரதானமான ஒன்று, அது நமக்கு இருக்க வேண்டும் என்றார். 1 Corinthians chapter 13 and his verse 13 says, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Oh, love is the greatest. அன்புதான் பெரியது. And today God wants us to live a life of love. ஆண்டவர் அந்த அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். Forgive others. பிறரை மன்னிக்கவும். Sacrificially love people. தியாகத்தோடு பிறரிடத்தில் அன்பு கூறவும். Talk with the words of love. கர்த்தருடைய தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை பேசுவோம். So that we can reflect the love that we have received from Jesus. அப்பொழுது இயேசுவின் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பினாலே அவர்களும் மூழ்கி இருப்பார்கள். Are you able to be walking in love in your relationships? உங்களுடைய உறவுகளிலே நீங்கள் அன்பில் நடந்து கொள்ள முடிகிறதா? Chapter 13 verse 1 and 2, Paul says that love is more important than spiritual gifts.
13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆவிக்குரிய வரங்களை விட அன்பு பிரதானமானது என்கிறார். Even if I have the gift of prophecy or speaking in tongues, if I have no love, I am only a symbol which is clanging, he says. மனுஷர் பாஷை பேசினாலும் தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலதான் நான் I இருக்கிறேன் may be doing a என்கிறார். lot of preaching or speaking in tongues or prophesying or a lot of spiritual gifts, but if I have no love, I am not useful, says the word of God. நான் தீர்க்க தரிசனம் சொல்லி மிகவும் சிறப்பாக பிரசங்கங்களும் செய்து வேத பாடத்தை நடத்தி எல்லாவற்றையும் செய்து முடித்து அன்பு இல்லாவிட்டால் நான் பிரயோஜனமற்றவன் என்று And then வேதம் in verse சொல்கிறது. 2 Paul says, if I have the gift of prophecy and have all knowledge and no love, it is a waste. இரண்டாம் வசனத்திலே தீர்க்க தரிசன உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் போதிக்கிறவனாய் இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. You gain the biggest knowledge that you can have from the word of God or from the secular way, and if I don't have love, it is all a waste. உலக பிரகாரமோ அல்லது வேதத்தின்படியோ சகல ஞானத்தையும் நான் கற்றுக்கொண்ட கல்விமானாய் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் நான் And பிரயோஜனமற்றவன். then in verse 13 Paul says that love is more important than faith. If you have the faith that can move mountains but have no love, I am nothing. அதற்கு பின்பதாக தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார், எனக்கு மலைகளை பெயர்த்தக்க விசுவாசமே இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று You may be கூறுகிறார். reading the Bible. நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்கள், You may be having a lot of faith. உங்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் You may இருக்கலாம், spend time in prayer. நீங்கள் தேவனோடு ஜெபத்திலே நேரம் But if there is செலவிடலாம். no love, அன்பு if இல்லாவிட்டால், you are not compassionate to others, பிறரிடத்திலே கரிசனை இல்லாதவர்களாக if you are இருந்தால், revengeful to your relationships, உங்களுடைய உறவுகளிலே நீங்கள் பழிவாங்கும் எண்ணத்தோடு it is all இருக்கிறீர்கள், a waste, says the Lord. எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் And in verse சொல்லுகிறது. 3 Paul says love is more important than charity. If I give all I possess to the poor and surrender my body to flames, I have no love, I gain nothing. மூன்றாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறார், தொண்டு செய்வதை விட அன்பு பிரதானமானது. எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் அன்னதானம் செலுத்தினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் Even இல்லை. if I sacrifice my body for the sake of Christ or king or the kingdom, and if I have no love, it is a waste. கிறிஸ்துவுக்காக என்னுடைய சரீரம் ஒடுக்கப்பட்டாலும் அர்ப்பணிக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டும் அன்பு இல்லாவிட்டால் எல்லாம் வீண். Love is primary. அன்பே பிரதானம். And we receive that love from Christ. அந்த அன்பை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் And பெற்றுக்கொண்டோம். when we are full of love, நாம் அன்பினாலே நிறையப்பட்டிருக்கிறோம். it reflects in our family. அது நம்முடைய குடும்பத்திலே It வெளிப்படுகிறதா reflects on இருக்கணும். how I talk to my husband or my wife. அது என்னுடைய கணவனோ மனைவியோ அவர்களிடத்தில் எப்படி பேசுகிறேனோ அதிலே வெளிப்பட It reflects வேண்டும். in how I behave to my children. என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே நான் என்னுடைய நடவடிக்கை எப்படி It இருக்கிறதோ reflects in அங்கே இருக்க how I வேண்டும். behave in my workplace. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் எப்படி நடக்கிறேன், என்னுடைய நடவடிக்கை எப்படி அங்கே வெளிப்பட I வேண்டும். should be a man and a woman or a woman marked by love. ஏன் நான் அன்புக்கு அடையாளமான ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் நான் காணப்பட வேண்டும். Amen. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. Love is supreme. அன்பு பிரதானமான மேலானது. And after talking about it, Paul is giving some practical aspects on how to practice love. அதற்கு பின்பதாகவே நடைமுறை ரீதியிலே இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். In verse 4 to 8, Paul gives us the practice of Christian love. 4 முதல் 8 வசனம் வரை இந்த அன்பை கிறிஸ்தவ வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தும் வழியை கூறுகிறார். Verse 4, Paul says love is patient. அன்புக்கு நீடிய பொறுமை உண்டு In என்கிறார். other words, you are getting irritated with somebody. If இல்ல. somebody is trying to put you down, you will be patient in love. இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால், யாராவது உங்களை கீழே தள்ள காலை வாருவதை போல செய்கிறார்கள், எரிச்சல் உண்டாக்குகிறார்கள் என்றால் அன்பிலே பொறுமையோடு அங்கு இருப்பது. Are you patient? உங்களுக்கு பொறுமை இருக்கா? Or if you find something wrong in your family, you immediately give them back revenge. ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒண்ணு அவங்க பண்றது பேசுறது சரியில்லைன்னா அதுக்கு ரிட்டர்ன் நான் ஏதாவது கொடுக்கணும். Love does not envy. அன்புக்கு பொறாமை இல்லை. It does not become jealous of other people. பிறர் மீது சினம் கொள்ளாது. And it does not boast about themselves, what they have done or what they have achieved. தன்னைத்தானே நான் இந்த காரியத்தை செய்தேன் என்றெல்லாம் புகழாது. Love is not proud. அன்புக்கு பொறாமை இல்லை. Love does not dishonor other people. பிறரை கனமற்ற விதத்திலே நடத்தாது அன்பு. How is your talk? உங்க வார்த்தை
பேச்சு எப்படி Do இருக்கு? you belittle your loved ones or you uplift your loved ones? நீங்க உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்க மூழ்கடிக்கிற மாதிரி பேசுறீங்களா இல்ல அவர்களை தேற்றுகிற வண்ணமாய் பேசுகிறீங்களா? Love does not dishonor other people. பிறரை கனமற்ற விதத்திலே அன்பு நடத்தாது. Amen. Many people are broken because love, you have started everything with good, but over time your relationship has become very critical and hearts have been broken. That is not true love. அநேகருக்கு ஒரு உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிறது எப்படி என்றால் ஆரம்பத்திலே அன்பு நிறைந்தவர்களாக அருமையாக ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நாட்கள் போக போக அந்த அன்பு தணிந்து அவர்கள் மீது மிகவும் விரக்தியும் மிகவும் கசப்போடு இருக்கிறபடி அப்படியே செல்கிறதுனால மன உளைச்சல் உண்டாகிறது. அது அன்பு அல்ல. Love is not self-seeking. அன்பு தற்புகளை நாடாது. It's not that you have to live according to what I please and otherwise you don't live with me. இல்ல நான் எனக்கு பிரியமாய் நீ வாழாவிட்டால் என்னோடு நீ வாழ முடியாது என்பது அன்பு அல்ல. That is not true love. அது உண்மையான அன்பு அல்ல. That is control. அது கட்டுப்படுத்துகிறது. And we are supposed to be people marked with love. நாம் அன்பிலே நடக்கிற அன்பிலே ஜீவிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். And if you have everything and have no love, you are an absolute waste, says Paul. எல்லாமே இருந்த அன்பு இல்லாவிட்டால் முற்றுமுடிய வீணானது என்று பவுல் சொல்லுகிறார். Love is not easily angered. அன்பு என்பது மிகவும் சுலபமாக சடுதியாக கோபமடையாது. Are you quick to anger or slow to anger? நீங்கள் சடுதியாக கோபப்படுகிறவர்களா இல்ல தாமதித்து You கோபப்படுகிறவர்களா? are patient with other people, but when with your loved ones you find something wrong and immediately you get angry. மற்ற எல்லாரிடமும் பொறுமையோடு இருந்து உங்களுக்கு பிரியமாய் நெருக்கமாய் இருக்கிற இடத்துல எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகிறது. You need to repent. அது மனம் திரும்ப வேண்டிய Tell நிலை. God, I need your love. ஆண்டவரே உம்முடைய அன்பு எனக்கு வேணும்னு I am கேளுங்க. belittling people. ஆண்டவரே நான் பிறரை நேசிக்க உள்ளம் வேண்டும் கேளுங்க. And I am easily angered. ஆண்டவரே நான் சடுதியாக கோபப்பட்டு விடுகிறேன். Love keeps no record of wrongs. அன்புக்கு எந்த விதமான தவறுதலான பதிவுகளும் இல்லை. How is your family conversations? எப்படி உங்க குடும்ப உரையாடல்கள் இருக்கிறது? When that fight happens, do you take up all the old story and just give us one shot? ஒரு கருத்து வேறுபாடு சின்ன வாய் சண்டை நடந்தா பழைய கதை எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு செலுத்தி பழி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்களா? Or do you keep quiet and treat your partner with love? இல்லாவிட்டால் நீங்கள் அமைதலா இருந்து அன்பின் அடிப்படையில உங்க வாழ்க்கை துணையோடு அணுகுகிறீர்களா? Love keeps no record of wrongs. அன்புக்கு தவறு என்கிற பதிவே இல்லை. Love does not delight in evil but rejoices in the truth. அன்பு தீங்கிலே சந்தோஷப்படாது, ஆனால் அன்பு மெய்யான அன்பிலே பரிபூர்ணமாய் வெளிப்படும். Love always protects. அன்பு எப்போதும் பாதுகாக்கும். Are you able to protect your loved ones in love? உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களுக்கு பிரியத்தினாலே அவர்களை பாதுகாக்க முடிகிறதா? Always stress. எப்பொழுதுமே மன அழுத்தம். Always hopes. சகலத்தையும் தாங்கும். And always perseveres. சகலத்தையும் சகிக்கும். And love never fails. அன்பு ஒரு காலம் ஒழியாது. Are we able to practice love likewise? அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த முடிகிறதா? This is how God wants us to behave after receiving the love of God. இப்படிதான் தேவனுடைய அன்பை பெற்ற நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். It is like a beautiful flower with 15 qualities of love that Paul has portrayed over here. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறது ஒரு அருமையான பல இதழ்கள் உள்ள பூவுக்கு ஒப்பாக ஒப்பிட்டு The Corinthian church were having all kinds of spiritual gifts. கொரிந்து சபைக்கு எல்லா வகையான ஆவியின் வரங்கள் வெளிப்பாடு They were இருக்கிறது. faithful in coming to church. சபைக்கு உண்மையாக வருகிறார்கள். They were prophesying. அவர்கள் தீர்க்க தரிசனம் But உரைக்கிறார்கள். one thing they lacked was love. அங்க குறைபாடு என்னவென்றால் அன்பு. And because they lack love, Paul says that you are nothing because love is primary. ஏனென்றால் அன்பு அங்க இல்லை, அதுதான் பிரதானமான ஒன்று, அதனாலே ஒன்றுமில்லாமல் So இருக்கிறது. we are called to live a life of love. ஆகவே அன்பு கூறும்படி நாம் My அழைக்கப்பட்டிருக்கிறோம். dear brother, my dear sister, love is not what you find on a Hollywood or a cinema screen. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு என்பது நீங்க சின்னத்திரையோ வெள்ளித்திரையிலோ காண்கிற ஒன்று அல்ல. Love is not that we find in the serials of today. இந்த நாட்களிலே வருகிற வெள்ளித்திரை தொடர்களிலே காணப்படுகிறது அன்பு அல்ல. Love takes effort. அன்புக்கு முயற்சி வேண்டும். And love takes action.
அன்புக்கு செயல்பாடு வேண்டும். Love takes sacrifice. அன்புக்கு அர்ப்பணம் வேண்டும். And that's what is portrayed by Christ's love for us. அதுதான் கிறிஸ்து நமக்கு அன்பு கூர்ந்ததை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. We are to love likewise. அப்படியே அவ்வண்ணமாகவே அன்பு கூர நாம் You அழைக்கப்பட்டிருக்கிறோம். know that we are called to love even when there is nothing in for us. நமக்கு அதில் ஒன்றுமே கிடையாமல் போனாலும் நாம் அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் Love is என்பதை to be அறிகிறீர்களா? freely given without expectation. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் அன்பு. Love is an effort and it will always cost you something. அன்பு என்பது ஒரு முயற்சி, அதற்கான விலை கிரயம் செலுத்த வேண்டும். You know, see the story of the Good Samaritan. நல்ல சமாரியனுடைய அந்த ஊமையை பார்த்தால் He found a man wounded on the highway. அவர் நடந்து போகிற வழிபோக்க சாலையிலே அவர் அடிபட்டு விழுந்து கிடக்கிற ஒரு மனிதன் But இருக்கிறார். his love reached out to this man. அந்த அன்பினாலே அந்த மனிதனை சந்தித்தார். And this love cost the Samaritan his resources. அந்த சமாரியனை தன்னுடைய எல்லா விலைக்கிரயமும் செலுத்தும்படியாக அந்த அன்பு It ஏவினது. cost him his time. அவருடைய நேரத்தை செலவிட்டார். It cost him his reputation because other Samaritans would tell him, why are you helping a Jew? தனக்கு இருக்கிற பெருமை அந்தஸ்து எதுனாலும் அதை கூட அவர் செலவிட்டார். ஏனென்றால் மற்றவர்களை பார்த்தால் ஏன் நமக்கு எதிரான யூதனுக்கு உதவி செய்கிறாய் என்று கேட்கலாமே. Love costed the Samaritan his comfort. He had to take care of this man. தன்னுடைய சுகபோகத்தையும் தியாகம் செய்யும் அளவுக்கு விலைக்கிரயத்தை செலுத்தும்படியாக இருந்தது. இந்த மனிதரை பார்த்து கொள்ள வேண்டும். Love is an effort. அன்பு And செயல்முறையானது. it will always cost us something. அதற்கு எப்போதுமே ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். It is not free. அது இலவசம் அல்ல. It demands us to be sacrificial. அது அர்ப்பணம் தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று And விரும்புகிறது. such love will never change with circumstances. அந்த அப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் சூழல் மாறினாலும் நாம் மாறுவதில்லை. No matter what circumstances happens, love never changes. எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரி அன்பு மாறாதது. Look at Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். Look at God's love. தேவனுடைய அன்பை பார்ப்போம். God is the same yesterday, today and forevermore. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் எப்போதும் மாறாதவராகவே தேவன் இருக்கிறார். Jeremiah the prophet says God loves us with an everlasting love. He never changes. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அவர் அநாதி சிநேகத்தால் நாள் முழுவதும் ஜீவிய காலம் முழுவதும் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், மாறாதவர். So even if my husband changes, or even if my child changes, even if my wife changes, I am not going to change because love does not change with circumstances. கணவன் மாறினாலும் மனைவி மாறினாலும் பிள்ளைகள் மாறினாலும் நாம் மாறுவதில்லை. ஏனால் தேவனுடைய அன்பு சூழல் மாறினாலும் அது மாறாததா And இருக்கிறது. if you have to love, you need to be intentional, purposeful in loving others. நீங்கள் அன்பு கூற விரும்பினால் நீங்கள் அதை உண்மையோடு அதை நோக்கத்தோடு செயல்படுத்த When you வேண்டும். feel that you cannot love that person has hurt you, that's the time you need to be intentional in loving others. என்னை துக்கப்படுத்துகிற அந்த நபரை என்னால் நேசிக்க முடியாது என்றால் இப்பொழுது நம்முடைய மெய்யான அன்பை Love வெளிப்படுத்த வேண்டிய focuses தருணம். on what pleases Christ at every point in time. கிறிஸ்துவை எல்லா கட்டத்திலும் பிரியப்படுத்துகிற காரியத்தையே நோக்கமாய் இந்த அன்பு கொண்டிருக்கும். Intentional love says I will be patient. ஊக்கமான அன்பு சொல்லும் நான் பொறுமையோடு இருப்பேன். Intentional love says I will be long suffering. ஊக்கமான அன்பு சொல்லும் நான் நீடிய பொறுமையோடு இருப்பேன். Intentional love says I am determined to do what the Bible says even though they treat me like this, but I am going to love. ஊக்கமான அன்பு என்ன சொல்லும் என்றால் அந்த நபர் என்னை எப்படி நடத்தினாலும் சரி கர்த்தருக்குள் இருக்கிறபடியால் நான் அவரை நேசிப்பேன் என்று. Today God is wanting us to walk in love. ஆண்டவர் அந்த அன்பிலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Are you able to practice love this way in all your relationships? உங்களுடைய எல்லா உறவுகளிலும் இந்த வண்ணமாக உங்களுடைய அன்பை நீங்கள் செயல்படுத்த முடிகிறதா? If you're not able to do that, first of all we need to fill our love tank with the love of Jesus. அதை எல்லாம் செய்ய முடியாவிட்டால் முதலாவது நம்முடைய உள்ளத்தை தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பிக் கொள்ள Do வேண்டும். you feel loved by God? நீங்கள் தேவனால் அன்பு கூறுகிறதாக உணர்கிறீர்களா? Or do you not feel loved by God? இல்லாவிட்டால் தேவன் என்னை நேசிக்கவில்லை என உணர்கிறீர்களா? If you do not feel loved by God, God is calling you to come back to your first love. நீங்கள் ஒருவேளை தேவன் என்னை நேசிக்கவில்லை என்கிற எண்ணத்தோடு இருந்தால் தேவன் உங்களை அழைக்கிறார் முதலாவது ஆதி அன்புக்கு நேராக If you are வாருங்கள். not feeling loved by God, God is calling you to come to Him and receive His love that He has for you. ஆண்டவர் நீங்க தேவன் உங்களை அன்பு கூறவில்லை என நினைத்தால் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த அன்பை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் அழைக்கிறார். Jesus loves you.
இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Irrespective of who you are. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, Irrespective of your challenges and mistakes. உங்களுடைய சவால்களும் தவறுகள் என்னவா இருந்தாலும், If you come to Jesus, you will experience His love. அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவருடைய அன்பை நீங்கள் உணர முடியும். Primarily, our love tank has to be filled with the love of God. அடுத்ததாக நம்முடைய அன்பு என்கிற அந்த அறை முழுவதுமாக தேவ அன்பினாலே நிறையப்பட்டிருக்க God வேண்டும். so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் அளவில்லாத அன்பு கூர்ந்தவர் If தேவன். you are feeling unloved, I want you to come to the presence of God and ask God to fill you with His love. நான் அன்பு கூற தகுதி இல்லாதவன் என்று நீங்க நினைத்தால் நீங்க தேவ சமூகத்திலே வந்து அவருடைய அன்பினாலே நிரப்புங்க. Oh Lord, nobody understands me. ஆண்டவரே, என்னை யாருமே புரிந்து My கொள்ளவில்லை. family, I have not received love. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே எனக்கு அன்பு இல்லை. Everything is going on and I am sacrificing like a burning candle, but nobody understands me. ஆண்டவரே, எல்லாமே ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு போல தான் போய் கொண்டிருக்கிறது, ஆனால் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை. Come to Jesus. கிறிஸ்துவினிடத்தில் வாருங்க. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He will fill you with His love. அவர் தம்முடைய அன்பினாலே உங்களை நிரப்புவார். If you have never given your life to Jesus, come to Jesus. That's the first way to start. நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அர்ப்பணிங்க, அதுதான் ஆரம்பம். Tell Him, Jesus, I receive you into my life. இயேசுவே, இன்று என்னுடைய வாழ்க்கையில உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் I என்று know சொல்லுங்க. you love me even when I was yet a sinner. ஆண்டவரே, நான் பாவியா இருந்தபோதே நீர் என்னை நேசித்தீர் என்று நான் I want அறிந்திருக்கிறேன். you to fill me with your love. ஆண்டவரே, இப்போ நீர் உம்முடைய அன்பினாலே என்னை When நிரப்ப you come வேண்டும் என்று to கேளுங்க. Jesus, He will give you love. அப்படி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது கேட்கும்போது அவர் உங்களுக்கு அன்பை Maybe you are already in Jesus, you are not experiencing that love. Come closer to God. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த அன்பின் அனுபவம் இல்லை, இன்னும் தேவனோடு நெருங்கி சேர வேண்டும். God's love makes us feel complete. தேவ அன்பு நம்மை முழுமையாக பூரண புருஷராக்கும். It makes us confident to face the world. இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு திடனை நமக்கு It தரும். makes us worthy that we are valued something. நம்மை மதிக்கத்தக்கவர்களாக உணரச் செய்யும். And with this love, we are able to love other people. இந்த அன்பினாலே பிறரையும் நம்மால் நேசிக்க முடியும். We are commanded to love others. நாம் பிறரை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Even though they hurt us, continue to love them. அவர் நம்மை துன்புறுத்தின வண்ணமாக பேசினாலும் ஏசினாலும் அவர்களை தொடர்ந்து நேசிக்க It's வேண்டும். not that we become a doormat for people to come and climb over us. நமக்கு அவர் நம் மீது ஏறி நிற்கிற நம்ம மிதியடியாக நாம் அல்ல. No, love also talks back, but when you talk back, you talk back in love. அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னதுக்கு மறு உத்தரவு கொடுப்பது, ஆனால் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அன்பின் அடிப்படையிலே. Speak the truth in love, says the word of God. சத்தியத்தை அன்பிலே பேச வேண்டும் என்று வேதவசனம் In சொல்லுகிறது. other words, when you want to answer somebody, get angry at somebody, you will not talk immediately. You will exercise patience. That's why the love is patient. இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால், யாராவது உங்களுக்கு பேசினது உங்களுக்கு கோபமூட்டும் வண்ணமாக இருந்தால் உடனடியாக கோபத்தை வெளிப்படுத்தாமல் பொறுமையோடு அன்பிலே வெளிப்படுங்கள். Wait for your time. உங்க நேரத்துக்கு காத்திருங்க. And if you ask God, He will fill you with His love and ability in your relationships. அவரே நீங்கள் தேவனிடத்தில் கேட்பீர்களானால் அவருடைய அன்பினாலே நிரப்பி உங்களை நடத்த வல்லவர். We need love in our homes. நம்முடைய இல்லங்களிலே தேவ அன்பு வேண்டும். We need love in our relationships. நம்முடைய உறவுகளிலே தேவ அன்பு வேண்டும். And that is the foremost thing that we need to practice in our lives. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்றுவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. Do you know that toys break? உங்களுக்கு தெரியுமா, பொம்மைகள் கூட உடைந்து போகும், Clothes will wear out. துணிகள் கூட கிழிந்து போகும், Flowers will fade. பூக்கள் உதிர்ந்து போகும், Candy gets eaten. முட்டாய்களும் தின்று தீர்த்து விடப்படும். Vacations come and go, seasons come and go. விடுமுறைகள் வந்து சென்று விடும், காலங்கள் நாட்கள் எல்லாம் வந்து சென்று விடும். But love lasts forever. Love never changes. ஆனால் அன்பு ஒரு காலம் மாறாது, ஒளியாது, என்றும் நிற்கக்கூடியது. God wants us to walk in that love. அந்த அன்பிலே நாம் நடக்க வேண்டும் என்று Can we give a clap offering to God this morning time? இந்த காலை வேளையில கர்த்தருக்கு Come on கரங்களை தட்டி everybody. மகிமை Tell செலுத்துவோம். God, I submit myself to this love. கர்த்தாவே, இந்த அன்புக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லு.